கருப்பை ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு 1 மணி நேரத்திற்கு குறைந்தது 10 கருப்பை நீக்க அறுவை சிகிச்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஆய்வறிக்கை. ஆயுர்வேத மருத்துவமும் சரி, தமிழ் மருத்துவமும் சரி, உடல் சுத்தி எவ்வாறு முக்கியத்துவம் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லுகிறதோ, அதே போல பெண்கள் கருப்பையை சுத்தப்படுத்தக்கூடிய முயற்சியையும் எடுக்க வேண்டும்ங்கிறத வலியுறுத்தி சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். வீட்டில் ஒரு பெண்ணுக்கு அதிகமான உதிரப்போக்கு ஏற்படும் போது, இல்லை ஒரு பெண் குழந்தைக்கு மாதவிலக்கு சரியாக ஏற்படலைன்னா உடனே டாக்டர் கிட்ட கூட்டு போகிறோம், ஹார்மோன் டெஸ்ட் பண்ணுறோம், ரத்த பரிசோதனை பண்ணுறோம், ஒரு மருந்தா டாக்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ரசாயன மருந்துகளை சாப்பிட்றோம். 100 வருடங்களுக்கு முன்பு நம்முடைய பாட்டியும் தாத்தாவும் கொள்ளு பாட்டியும் 10 குழந்தைகள் 12 குழந்தைகள்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க உடம்புக்கு எப்படி அந்த பலம் வந்தது? நம்ம யாராவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? அந்த வகையில் பொரித்த பெருங்காயம், நெய்யிலிட்டு பொரித்து பொடி செய்து வைக்கக்கூடிய பெருங்காயம் 2 கிராம் அளவு, பூண்டு தோல் உரித்து நசுக்கி எடுத்த விழுது 2 கிராம் அளவு, சுக்கு 2 கிராம், திப்பலி 2 கிராம், அதிமதுரம் 2 கிராம், ஒரு 300 மில்லி தண்ணீரை போட்டு நல்லா கொதிக்க வச்சு 100 மில்லியா குறைச்சி வடிகட்டி எடுத்து பனங்கற்கண்டு ஒரு தேக்கரண்டி போட்டு நன்றாக கரைத்து இதை காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை 1 மண்டல காலம் தொடர்ந்து சாப்பிடும்போது கருப்பை சுத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு யூட்ரைன் டீடாக்ஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும்.